ஓகே, இப்போ வந்து கிளாஸ் 2 ஸ்டாட் 2ல் மீடியன் அதில் இருக்கிற சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோஸில் அப்படியே படுத்தும் போது தரவாக இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ இப்போ ரெண்டாவது வீடியோ பார்ப்போம். ஃபார் அன்குரூப் டேட்டா, அன்குரூப் டேட்டா அதில் வந்து உங்களுக்கு மீடியன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. n is odd ஆட் அப்படியே யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து n is even, ரைட்டா? சரி, ஆடாக இருந்துச்சுன்னா மீடியன் ஃபார்முலா வந்து n+1/2 டேம், n+1/2th டேம். இதை வந்து ஆடாக இருக்கும்போது ஃபார்முலைஸ் பண்ணுவோம். ஸோ அதே ஈவனாக இருந்துச்சுன்னா மீடியன் வந்து இப்படி வரும்னா n/2th டேமும் ப்ளஸ் n/2 + 1 டேம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆடாக இருந்துச்சுன்னா வெறும் n+1/2th டேம். ஓகேவா? சப்போஸ் அது ஈவனாக இருந்துச்சுன்னா n/2th டேம் ப்ளஸ் n/2 + 1th டேம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி போட்டால் மீடியன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அன்குரூப் டேட்டாவில். சரி, ரெண்டாவது ரொம்ப அதிகமாக அந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதனால் மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்தது டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் மீடியன் கேட்டாங்கன்னா டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அதை எஃப் கொடுத்துட்டு உங்களுக்கு மீடியன் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஃபைண்ட் N/2, அதாவது எஃப்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதானே? எஃப்லாம் ஆட் பண்ணால் சிக்மா எஃப்னு சொல்லியிருப்பேன். சிக்மா எஃப்ஐ = N சொல்லியிருப்பேன். ஸோ எஃப்லாம் ஆட் பண்ணுறோம். அந்த எஃப்ன்ற காலத்தில் அவங்க நிறையா வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டைம். ஓகேவா? சரி, ரெண்டாவது அந்த வேல்யூ வச்சு see the cumulative frequency just greater than n/2. See the cumulative frequency, ரைட்டா? ஜஸ்ட்டு கிரேட்டர் தென் n/2. அப்போ n/2ன்றது உதாரணமாக ஒரு 15 வருதுன்னு வச்சிங்களேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எதாவது நம்பர் இருக்கோ அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அதுக்கு நேராக இருக்கிறது தான் மீடியனாக இருக்கும், ரைட்டா? அது சம் போட்டேன்னு தெரியும், சம்மில் எடுத்திருப்பேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு n இருக்குது இல்லையா, n வந்து /2 என்ன டோட்டலாக என்ன வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஏதாவது ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவில் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு நியரஸ்ட்டாக ஜஸ்ட்டு கிரேட்டராக என்ன இருக்குதோ அதுதான் அந்த மீடியனாக இருக்கும், ரைட்டா? ஸோ அதுதான் த கரஸ்பாண்டிங் வேல்யூ எக்ஸ் இஸ் மீடியன். அந்த அதுக்கு நேராக இருக்கிற எக்ஸோட வேல்யூ தான் தி கரஸ்பாண்டிங். தெளிவாக சின்ன கூட இங்கே கொடுக்குறப்போ ஒருத்தரேன் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் இதை ஈஸியான கொஷின்லாம் நிறைய பேர் விட்டு வந்துட்டு அப்புறம் ஃபில் பண்ணுறது. நான் ரொம்ப டஃப்பான கொஷினை பார்த்துட்டு போயிட்டு இதை ஈஸியான கொஷின்லாம் வந்து ஃபார்முலாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நம்ம இது நிறையா பேர் டெவலப் பண்ணுற மிஸ்டேக்கை தான். ரொம்ப டஃப்பாக இன்னும் கொஞ்சம் டஃப்பாக போட்டு டஃப்பாக கேட்டாங்க எப்படி பண்ணுறதுக்கு டஃப்பாக இப்படி யோசிச்சுட்டு அடிப்படையான விஷயங்கள், அதாவது ஒரு எந்த ஒரு யூனிட்டுக்குமே சரி ஸ்டாண்டர்டாக இந்த கொஷின் வருன்றது எல்லா டீச்சர்ஸும் தெரியும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணாமல் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போயிட்டு ரெஃபர் பண்ணி செக் பண்ணி யூடியூப் அது சர்ச் பண்ணிவிட்டு கட்சியில் பயம் வந்துடும். ஆளுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? ஸோ நம்மளுக்கு தேவை வந்து ஒரு மனுஷங்க எப்படி மனசில் ஹார்ட்டு எப்படி முக்கியமோ இதயம், அதே போல் ஒரு யூனிட்லேயும் சில பார்ட்டு முக்கியமானது இருக்குது.
இப்போ அல்ஜிப்ரான்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு நல்லா தெரியும். அல்ஜிப்ரா எடுத்துகிட்டா அந்த சைக்கிள் குரூப் கேட்பாங்க, சைலர் சப் குரூப் கேட்பாங்க, இண்டிபெண்டன்ட் கேட்பாங்க, வெக்டார் ஃபேஸ் கேட்பாங்க. அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக கொஷின். எது பேசஸ்ன்னு கேட்பாங்க, சர்ஃபேஸ்ன்னு கேட்பாங்க. ஸ்டாண்டர்டான அதில் கொஷின்ஸ் ரிப்பீட்டாக வந்துன்னு தான் இருக்கும். லீனியர் இண்டிபெண்டன்ட் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும், ரைட்டா? ஸோ அதனால் எது தெளிவாக இருக்கணுமோ அது தெளிவாக இருக்காமல் தேவையில்லாத போய்ட்டு படிச்சுட்டு இருக்கிறதும் மறந்து போகுது. அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சொல்லுவாங்க இல்லையா, படிக்கிறது தெளிவாக படிக்கணும், அதை தரவாக படிக்கணும், ரைட்டா? தரவாக படிச்சுட்டு அழகாக படிக்கணும். அதுதான் இவ்வளோ தெளிவாக ஒரு பாயிண்ட்ஸாக கொடுக்குறது. ஓகே, சரி. அப்போ டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா ஃபைண்ட் n/2. அப்புறம் அது சி த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஜஸ்ட் கிரேட்டர் தென் n/2. அதுக்கு நேராக இருக்கிற எக்ஸ்எல்இ தான் என்னது உங்களுக்கு மீடியன். தேர்டு வரும். சப்போஸ் கிளாஸ் இன்டர்வல் டைப்பில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 0 to 10, 10 to 20 அப்படின்ற உள்ள கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அதுக்கு என்ன குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அதுக்கு குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்டா? ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் அந்த யூனிட் முடிச்சிட்டேன், திரும்பி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. எந்த சென்ட்லையும் இந்த போல் 2 வாட்டி 3 வாட்டி ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. போர்ஷன் முடிச்சுட்டு அத்தை பேட்ச் தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டை கடைசி வரைக்கும் கொண்டு விடாமல் கொண்டு போகணுன்றது, அதனால தான் இவ்வளோ ஆர்டர் பண்ணுறது. சரியான முறையில் நீங்கள் என்னுடைய கடமை என்ன செய்யணும், அதை சரியான முறையில் பயன்படுத்தி எல்லாமே பாஸ் பண்ணுன்றதான் என்னோடய ஆசை, ரைட்டா? மெரிட்டில் வரணும், அதுக்காக தான். ஸோ முடியும், நம்மளால் நினச்சா முடியும். இல்லை கொஞ்சம் ஆர்டர் பண்ணுங்கள், காரணங்கள் சொல்லாதீங்க. படிக்க டைம் இல்லை, படித்தது மறந்து போகணும். மறந்துன்றது இயல்பான விஷயம். ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும், படிக்கிற ஆர்வத்தை எப்படி நம்ம கொண்டு வரணுன்றது தான் முக்கியம். படித்தா எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்கு இன்னும் நம்மளுக்கு ஐடியாஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கணும். மீடியன் என்ன ஃபாலோனா எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சி, ஓகேவா, பை எஃப் இன்ட்டு ஹெச். ஹெச்னா h/f இப்படி முன்னாடியே போடுவோம். ஆர் எல் ப்ளஸ் h/f. இது எப்படி சொன்னால் பசங்களுக்கு ஆஃப், மீடியன்னா ஆஃப் தானே, பாதி தானே, அதான் h/f இன்ட்டு அப்புறம் n/2 இப்படி ஈஸியாக படிக்கலாம், மைனஸ் சி, ரைட்டா? சரி, இதில் என்னன்றது தெரியும், சிக்மா எஃப்ஐ, என்னன்றது சிக்மா எஃப்ஐன்னு தெரியும், n/2ன்றது தெரியும் உங்களுக்கு. எஃப்ன்றது அவங்களே கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸு, ரைட்டா? சின்றது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, இந்த சி மட்டும் தான் உங்களுக்கு தெரியாது. எல்ன்றது உங்களுக்கு என்னென்னா லோயர் லிமிட்டு. ஸோ தெரிஞ்சுங்க, எல்ன்றது லோயர் லிமிட்டு, எல்ன்றது லோயர் லிமிட்டு. அடுத்தது ஹச்ன்றது என்னென்னா கிளாஸ் இன்டர்வல், ஹச்ன்றது கிளாஸ் இன்டர்வல். எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ், ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸு. சின்றது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் ப்ரிசீடிங் ஆஃப் த மீடியன் கிளாஸ், முந்தைய மதிப்பு, ரைட்டா? ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் ப்ரொசீடிங் சக்சீடிங் கேள்விப்பட்டிருப்போம். ப்ரொசீடிங் த மீடியன் கிளாஸ், அது சம்மு எடுத்து போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து மீடியனை பொறுத்த முடியும் 3 டைப் இருக்குது. அன்குரூப் டேட்டா, டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி கொடுத்தா என்ன வரும், அதுபோல் குரூப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தா என்ன வரும்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்கும், ரைட்டா? சரி, அதோட கன்னியூஸ் பார்ப்போம். இப்போ மீடியன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்தது மோடு பார்த்துட்டா ஒரு தெளிவான ஐடியா வந்துடும். மோடு, இப்போ மோடில் வந்து அதே போல் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம், ரைட்டா? சரி, ஜென்ரலாக ரா டேட்டா பொறுத்த முடியும் அது கொடுத்துருப்பாங்க, ஒரு 10 வேல்யூ 20 வேல்யூ 30 வேல்யூ அதில் கொடுத்துட்டாங்கன்னா எது வந்து ரிப்பீட்டடாக வருதோ, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி நம்பர், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி
நம்பர்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி நம்பர் எது, அதாவது வந்து டீட்டெயிலாக சொல்லணும்னா ரிப்பீட்டட் மேக்ஸிமம் நம்பர், எந்த நம்பர் அதிகமாக வருதோ மேக்ஸிமம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 5 3 2 1 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் எது மேக்ஸிமமாக அப்பியர் ஆகுது, 3 தான் அப்பியர் ஆகுது. அப்போ மோட் இஸ் 3. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம், பட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இதுலேயே வந்து டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி போனதில் மீடியன் சொன்னோம் இல்லையா, அதே போல் இதுலேயும் டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அதில் டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதில் எப்படி நம்மளுக்கு வந்து மோட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதே போல் கொடுத்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எஃப் கொடுத்துருப்பாங்க, அதில் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை பார்த்துட்டு அது மேலே இருக்கிற எக்ஸ் வேல்யூ எழுதிக்கணும். ரைட்டா? எப்படின்னா தி வேல்யூ ஆஃப் த வேரியட் value of this variate corresponding to maximum frequency, corresponding to the maximum frequency. பாருங்கள், அது எக்ஸ்எல்இ கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எஃப்எல்இ கொடுத்துருப்பாங்க. எஃப்எல்இ எந்த வந்து மிகப்பெரிய மதிப்புன்னு பாருங்கள், அதுக்கு நேராக இருக்கிற எக்ஸ்எல்இ தான் உங்களுக்கு என்ன, அது உங்களுக்கு மோட். ரைட்டா? ஸோ எது டிஸ்க்ரீட்டில் கேட்டாங்கன்னா எது மேக்ஸிமம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு வேலைக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வேல்யூ இப்போ 1 3 5 2 7 9 வச்சுக்கலாம். இதுதான் எக்ஸு, இது எஃப்பு. இல்லை எது மேக்ஸிமம், எஃப் தான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. அப்போ மேலே இருக்கிறது தான் முன்னாடி உங்களுக்கு மோடு. ரைட்டா? ஸோ ஃப்ரீக்வன்சியில் எது மேக்ஸிமம் நம்பர்னு பாருங்கள், அது மேலே இருக்கிறது உங்களுக்கு மோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து 6th ஒன் குரூப்டு டேட்டா. ஸோ அந்த மோடில் எப்படி ஒரு 3 ஃபார்முலா பார்த்தோமோ அதே போல், மீடியனில் எப்படி பார்த்தோமோ அதே போல் மோட்லேயும் போகிறோம். குரூப் டேட்டா. ரைட்டா? நிறைய வாட்டி சொல்லி பாருங்கள், அதான் ஆர்டராக தெளிவாக கொடுக்குறேன். மெட்டீரியலில் கூட கச்சமச்சம் நாங்கள் எங்கேயும் இருக்கும். இப்படி படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கும், படிக்கிறத இதை மறக்காது இந்த மெத்தடில் படிக்கும்போது. ஸோ அதில் வரும்போது மோட்ன்றது எப்படின்னா எல் ப்ளஸ் f1 மைனஸ் f0 டிவைட் பை, அப்போ இங்கே அப்படியே 2 போடுங்க, 2f1 மைனஸ் f0 இதோட மைனஸ் f2. ஓகேவா? 2f1 இங்கே 2 போட்டான், 2f1 மைனஸ் f0 மைனஸ் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம் f2 இன்ட்டு h கிளாஸ்ன்றது. ரைட்டா? ஸோ இதில் வந்து எல்ன்றது என்ன எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ எல்ன்றது போன இதில் தான் லோயர் லிமிட். ஓகேவா? ஸோ f0ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த, அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரிசைடிங் நம்பர்ஸ், முந்தைய மதிப்பு. ரைட்டா? f0ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி preceding model class. ரைட்டா? சரி, ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ரைட். அடுத்து f1, அடுத்து f0ன்றது உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, f1ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரிசைடிங் கிளாஸ் இன்டர்வல், f2ன்றது சக்சீடிங் சொல்லுவோம். ஓகே, f0ன்றது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, f0ன்றது என்ன பண்ணுறோம் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. f1ன்றது ப்ரிசைடிங் த வேல்யூ, முன்னாடி ஃப்ரீக்வன்சியோட முன்னாடி வேல்யூ முந்தைய மதிப்பு. f2ன்றது சக்சீடிங். ரைட்டா? சக்சீடிங் த ஃப்ரீக்வன்சி வேல்யூ, பிந்தைய மதிப்பு. ஹச்ன்றது அது கிளாஸ் இன்டர்வல், ஹச்ன்றது கிளாஸ் இன்டர்வல். ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக மெட்டீரியல் இருக்கும். சரிங்க, ஃபார்முலாஸ் கூட நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல் ப்ளஸ் f1 மைனஸ் f0 மைனஸ் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்ட்டு ஹச். இது முக்கியமான ஃபார்முலா. ரைட்டுங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஒரு 6 ஃபார்முலாஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம்.
ஸோ இப்போ மீடியனில் இருக்கிற ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். அடுத்தது மோடில் இருக்கிற ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். இப்போ இதுக்குள்ள ரிலேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். மீனுக்கும் மீடியனுக்கும் மோடுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் மோஸ்ட்லி என்னென்ன ரிலேஷன்ஸ் பார்ப்போம். 7th ஒன் ஏன்னே சொல்கிறேன், மீன்ன்றது எக்ஸ்ட்ரீம் லெவலில் அஃபெக்ட் ஆகும், பட் மீடியன்றது அஃபெக்ட் ஆகாதுன்னு ஏற்கனவே ஒரு இது கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா? சரி, இது வந்து மீடியனில் பொறுத்த மட்டும் என்னென்னா மீன் டிவியேஷன் லீஸ்ட்டு வென் மெஷர் ஃப்ரம் மீடியன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. மீன் டிவியேஷன், ஓகேவா? மீன் டிவியேஷன் அடுத்த இதில் ஒரு மீன் டிவியேஷன் பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். மீன் டிவியேஷன் இஸ் லீஸ்ட் ஆர் மினிமம் லீஸ்ட் வென் இட் இஸ் மீடியனை பொறுத்த மெஷர் பண்ணும்போது இது லீஸ்ட்டாக இருக்கும். measured from மீடியனை பொறுத்து மீன் டிவிஷனை மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? லீஸ்ட்டாக இருக்கும். தட் இஸ் இது புரியல, அந்த ஈக்குவேஷன் பாருங்கள். மீன் டிவிஷனை மாடலஸ் போடுவோம். xi minus a இஸ் மினிமம். இதான் மீன் டிவியேஷன் சொல்லுவாங்க. மினிமம் எப்போனா வென் ஏ இஸ் மீடியனாக இருக்கும்போது. ஓகேவா? இது முக்கியமான ஒரு ரிசல்ட். அடுத்தது 8th ஒன். ஸோ மீடியனை பொறுத்து இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளே ரிலேஷன்ஸ்லாம் நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே போல் இங்கேயே முக்கியமான ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுங்க. இந்த மீன் டிவிஷன் சொல்ல இல்லையா, அதில் இங்கேயே படிச்சு ஈஸியாக இருக்கும். ரூட் மீன் ஸ்கொயர் டிவிஷன் பிஜிடியில் கேட்ட கொஸ்டின். ரூட் மீன் ஸ்கொயர் அடுத்த இதில் டாப்பிக்கில் வரப்போதெல்லாம் அது வந்து இந்த இடத்துல படிச்சிங்கன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன், இந்த மீன் டிவியேஷன் சொன்னால் அதுக்கு மீடியனு. இங்கே ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் டேக்கன் ஃப்ரம் எதை பொறுத்து சொல்கிறேன்னா அரித்மெட்டிக் மீன் எப்படி இருக்குன்னா இஸ் லீஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷனுக்கு அரித்மெட்டிக் மீன் லீஸ்ட்டாக இருக்கும். மீன் டிவியேஷனுக்கு மீடியன்றது லீஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஷார்ட்கட் எதுக்கு லீஸ்ட்னு குழப்பிக்க தேவையில்ல. மீன் டிவியேஷன்னா மீடியன் லீஸ்ட், ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன்னா அரித்மெட்டிக் மீன் லீஸ்ட். ஓகேவா? சரி, டேக்கன் ஃப்ரம் அரித்மெட்டிக் மீன் இஸ் இட் இஸ். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷனில் அரித்மெட்டிக் மீன் எடுத்தால் அது எப்படி இருக்கும்? லீஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அடுத்தது 9th ஒன். ஸோ கீ பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ கொடுக்குறதுலாம் ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ். அடுத்தது வந்து அரித்மெட்டிக் மீன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் எக்ஸோட வேரியபிள் வந்து 0, 1, 2, 3 எக்ஸட்ரா n டைம்ஸ் இருக்குது. நிறைய வாட்டி பிஜிடியில் கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்குவென்சி வந்து 1, NC1, NC2, 1 நேரம் NC1, 2 நேரம் NC2, 3 நேரம் NC3. ரைட்டா? இவ்வளோ காம்பினேஷனில் இருக்கும்போது NCN. ஸோ இதோட வேல்யூ என்னென்னு கொஷின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதோடைய மீன் அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ வந்து மறக்காதீங்க n/2. ரைட்டா? சம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பார்த்தா டைம் வேஸ்ட் ஆகும். இதோட வேல்யூ என்ன வரும்? இந்த போல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா 0க்கு 0 மேலே வந்து எக்ஸ் வேல்யூ 0, 1, 2, 3 up to n. ஃப்ரீக்வன்சி வேல்யூ 1, 1க்கு நேரம் NC1, அடுத்தது 0க்கு நேரம் 1, 1க்கு நேரம் NC1, 2க்கு நேரம் NC2, 3க்கு நேரம் NC3. இதில் அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அதோடைய அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ வந்து n/2. ஓகேவா? சரி, அடுத்தது 10th ஒன். ஸோ கொடுக்குறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. நிறைய வாட்டி பிஜிடிஆரில் கேட்ட கொஷின்ஸ் தான் தெளிவாக கொடுக்குறோம். அடுத்து ஒரு கண்டிஷனான தி அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஆன் ஏபி. ஒரு ஏபி இருக்குது, ஏபி சீரீஸ் இருக்குது, அரித்மெட்டிக் ப்ராக்ஷன்ஸ் இருக்குது. அது இஸ்
அதில் அர்த்தமெட்டிக் மீன் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, அது ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட் நம்பரை ஆட் பண்ணி 2 8 பண்ணி போட்டாலே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது என்னென்னா இஸ் ஈக்குவல் டு தி ஸோ த அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் த ஏபி is equal to the mean of first and last term. The first term last term ஆட் பண்ணி அது 2 8 பண்ணி போட்டாலே அர்த்தமெட்டிக் மீன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சொன்ன போட்டு ஒரு ஐடியா போட்டு கொடுப்போம். இப்போ 1 3 5 7 9 இப்படி இருக்குது. ஸோ அர்த்தமெட்டிக் மீன் திரும்பி எல்லா டிஃப்ரென்ஸும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 1 + 2 3 3 + 2 5 5 + 2 7 7 + 2 9. இதை நீங்கள் சாதாரணமாக எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா 5 கூட்டி எக்ஸ்பர்ட்னா பண்ணுவீங்க. 5 கூட்டி 5 டேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ என்ன வரும் 1 + 9 10, அப்புறம் 20 25 25/2 ஈக்குவல்னு வரும் 12.5 வரும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு அர்த்தமெட்டிக் மீன்னா a + d அப்படி தானே வரணும். ஸோ a + d. ஸோ அது ஏபியான்னு ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். ஏன்றது 1, a + b 3, அடுத்தது a + 2d என்ன வரும் உங்களுக்கு a + 2d, அதெல்லாம் a + 2d இப்படி எக்ஸட்ரான்னு வந்து இருக்கும். இப்போ அது வந்து இதில் காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு விஷயம். ரைட்டு. இப்போ வந்து 1 + 2 3 3 + 2 5 5 + 2 7 7 + 2 9. இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 கூட்டி 5ஆல் டேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 2 போட்டிருக்கேன். அப்போ 5 கூட்டி 5ஆல் டேட் பண்ணால் 25/5 எவ்வளோ வரும், 5 டைம்ஸ் வரும். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ம சாதாரணமாக போடுற விஷயம். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏபியில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேமும் லாஸ்ட்டு டேம் ஆட் பண்ணி 2ஆல் டேட் பண்ணுவாங்களே போதும்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு டேம்னது 1, லாஸ்ட் டேம்னா 9, அப்படியே உங்களுக்கு ஆன்சர் வந்துடுன்றான். பாருங்க 1 + 9 = 10 10/2 = 5. அதான் கொடுத்துருங்க. The arithmetic mean of AP is equal to the mean of first and last term. ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேமுக்கு மீன் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு என்ன வரும், இந்த இவ்வளோ ஏபியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அர்த்தமெட்டிக் மீன் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்கிறோம். ரைட்டா. ஸோ சாதாரண போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டோம் இந்த கண்டிஷன்ஸ் போட்டாலும் ஒன்று தான். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா படிங்க. ஓகேவா. ஸோ 10 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், படிச்சு பாருங்கள்.